என்னடா இவங்க எடுத்தோன்னுமே கடலை காமிச்சிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இது கடல் இல்ல மக்களே. கடல் மாரியே இருக்கிற மிகப்பெரிய ஒரு குளங்க. இந்த குளத்துலருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல ஒரு 1 ஏக்கரா 70 சென்ட் அளவுல ஒரு அருமையான தோட்டம் வந்து நமக்காக சேலுக்கு வந்திருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலா எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயில்பாளையத்துலேருந்து அதாவது பொள்ளாச்சி கோயில்பாளையத்துலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல. உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வந்தாலும் பக்கங்க, பொள்ளாச்சிலேருந்து வந்தாலும் பக்கம். அந்த மாரி பொள்ளாச்சி கோயில்பாளையத்துலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டில ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நாட்டு தென்னை மரங்கள் போட்டிருக்கிறாங்க. மரங்கள் நல்ல ஒரு ஈல்டோட எந்த ஒரு சீக்கும் இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு பாக்ஸ் டைப்பில் அமைஞ்சதுனால நல்ல ஒரு தண்ணி சௌகரியங்களும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதோ வாட்டர் பேஸ்டான ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட்ரிஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு கமர்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவங்க ஓனர் சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா இந்த 1 ஏக்கர் 70 சென்டும் சேர்த்து மொத்தமாக வந்து 1,55,00,000 சொல்கிறாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு ஏக்கர் விலை 1 கோடி ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்குதுங்க. இருந்தாலும் இவர் விலை குறைவாக தான் சொல்கிறாரு. நம்ம அதிலிருந்தும் குறைச்சி பேசி வாங்கி தரலாம்.